வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதை குரங்குகளும் தொப்பி வியாபாரியும். உட்கார்ந்து கொள்ளுங்க, கதை ஆரம்பிக்குது. தொப்பி தொப்பி அழகான தொப்பிகள், சூரியன் வெப்பத்திலிருந்து காப்போம். தொப்பி வாங்குவோருக்கு டிஸ்கவுண்ட். சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், எந்த நிறம் வேணுமோ அந்த நிறம். அடடடா, என்ன வெயில் சார், கால் புண்ணாகிடுச்சு. ஆனால் என்ன செய்யறது, தொப்பி வித்தே ஆகணும், குடும்பம் காத்திருக்கு. ஆஹா, என்ன அழகான ஆலமரம், கொஞ்சம் நிழல் கிடைச்சது. ஐயோ, கண்ணெல்லாம் சுழலுது. ஐயோ, என் தொப்பிகள் எங்க? யாராவது எடுத்துட்டாங்களா? எங்க போச்சு என் தொப்பிகள்? என்னது, என் குரங்குகளா? என் தொப்பிகள்? டேய், கீழே இறங்குங்கடா, என் தொப்பிகளை கீழே போடுங்க. இது உங்க தொப்பி இல்ல, சீக்கிரம் கீழே போடுங்க. என்னடா இது? நான் கோபப்பட்டா இவங்களும் கோபப்படுறாங்க. இதோ பாருங்க, கல்ல எடுத்துட்டேன். தொப்பிகளை கீழே போடாவிட்டா மேல வந்து விட்டுருவேன், அடிச்சிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ, இவங்களும் அதையே செய்யறாங்க. கேட்டாலும் இவங்க அதையே செய்யறாங்க. கோபப்பட்டா கோபம், பணிஞ்சா பணிவு, மிரட்டனா மிரட்டல். ஒரு வழியும் இல்லையா? என் தொப்பிகள் இப்படியே போயிடுமா? என்னடா இன்னும் ஒரு தொப்பி. ஓக்கோ, ஒவ்வொரு முறை நான் கேட்டதையும் இவங்க செய்தாங்க. அப்படின்னா நான் என்ன செய்கிறேனோ அதையே செய்வாங்க. அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப பாரு என்ன செய்கிறேன். குரங்குகளே, என்னடா இன்னும் ஒரு தொப்பி இருக்கு பாருங்க, என் தலையில இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான தொப்பி. இதுவும் உங்களுக்கு வேணுமா? இந்த தொப்பியும் வேண்டாம், வாங்கிக்கோங்க. இதையும் பாத்தியா, ஒவ்வொரு முறை நான் கேட்டதையும் நீங்க செய்தீங்க. கோபப்பட்டேன் செய்தீங்க, பணிஞ்சேன் செய்தீங்க. புத்திசாலித்தனமாக யோசிச்சேன், பிரச்சனைய வென்றுட்டேன். அடுத்த ஊருக்கு கிளம்புறேன். போயிட்டு வரேன் குரங்குகளே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கதையில் சந்திப்போம். வணக்கம்.